அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம 11th ஜியாகிரஃபி புக்கில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டினுங்க. அதாவது நம்ம 6th புக்லேயே நீங்கள் வந்து சோலார் சிஸ்டம் படிப்பீங்க. ஸோ இந்த சோலார் சிஸ்டத்தில் ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. என்ன அப்படின்னா, சூரியனுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய கோள் எதுனா உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும், புதன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சூரியனுக்கு மிகவும் அருகில் இருக்க கோள் புதன். ஆனால் புதனுக்கு அடுத்ததாக தான் வெள்ளி இருக்குது. ஆனால் வெள்ளியை குறிப்பிடும்போது நம்ம என்ன சொல்லுவோம், வெப்பமான கோள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பாக்ஸ்குள்ளே ஒரு கொஸ்டின் வச்சுருப்பாங்க. என்ன அப்படின்னா, சூரியனுக்கு மிக அருகில் இருக்கிறது புதன், அப்படி இருக்கும்போது வந்து எப்படி வந்து வெள்ளி வந்து வெப்பமான கோள் அப்படின்னு சொல்கிறோம், காரணம் கண்டறிக அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஆல்ரெடி நம்ம எக்ஸாமில் கேட்டாங்க, சரிங்களா? புதனை விட வெள்ளிக்கோள் மிகவும் வெப்பமாக இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டாங்க, சரிங்களா? ஸோ அதுக்கான ஆன்சர் தான் எங்கே இருக்குது, 11th ஜியாகிரஃபி புக்கில் இருக்குது, சரிங்களா? அதுதான் இந்த பாக்ஸு. ஸோ பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், வெள்ளி புதனை விட அதிக வெப்பமானது, சரிங்களா? புதன் இருக்குல்லங்க, ஸோ புதனை விட அதிக வெப்பமானது வந்து வெள்ளி தான். அதனால தான் வெள்ளியை வந்து நம்ம வெப்பமான கோள் அப்படின்னே சொல்கிறோம். அதுக்கப்புறம் பாருங்கள், வெள்ளி வந்து மிகவும் அடர்த்தியான வளிமண்டலம் அங்கே இருக்குது. ஏறக்குறைய அது முழுவதும் பார்த்திங்க அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடால் ஆனது. அப்போ CO2 இதுதான் ஆன்சர், சரிங்களா? புதனை விட வெள்ளி வெப்பமான கோள் காரணம் என்ன, அங்கே அளவுக்கு அதிகமான கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, அவ்வளோதான். அடுத்தது வெள்ளியை பற்றி நம்ம பேசுகிறோம். வெள்ளியை வந்து என்ன சொல்லுவாங்க, அதாவது வந்து புவியின் சகோதரி அப்படின்னு என்ன சொல்லுவாங்க, வெள்ளியை சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி, சரிங்களா? ஏன்னா வெள்ளியும் புவியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும், இரட்டைக்கோள்கள், சரிங்களா? அதனால் வந்து வெள்ளியை என்ன சொல்லுவாங்க, புவியின் சகோதரி அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணிக்கிறணும், நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கிறணும், சரிங்களாங்க? ஸோ ரொம்ப மிக முக்கியமான பகுதிங்க, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.